இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரம் 4வது தலைப்பு துறவு தலைப்பில் பாடல் எண் 1614. துறவு தலைப்பில் முதல் பாடல் பார்க்க போகிறோம். துறவு அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் தலைப்பிற்கான பொருள். துறவு என்பது எல்லாவற்றையும் விட்டு விலகி நிற்கின்ற நிலைதான் துறவு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் மன ரீதியான துறவு என்பது மட்டும் ஒன்று இல்லை, உடல் ரீதியான துறவு என்ற ஒன்று கூட இருக்குது இதில். அது நம்ம பல பேருக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது என்ன உடல் ரீதியான துறவு அப்படின்னா, இன்றைக்கி மன ரீதியாக கூட எனக்கு அது பிடிக்கலை, அதனால வேண்டாம், எனக்கு நான் அதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இருக்காங்க. ஆனால் உடம்புக்கு என்று ஏதாவது ஒரு வலி என்று வந்தால், காலில் ஒரு அடிபட்டுருச்சு, கையில் ஒரு அடிபட்டுருச்சுன்னா வலி என்று வந்தால் கூட உடனே இந்த கையை உதறது இல்லையா, ஐயோ வலிக்குது முடியல இப்படின்னு குதிக்கிறது, இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வகையான பற்று தான். ஏன்னா உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருக்குது இது எல்லாமே. இந்த வலி என்பது கூட என்னுடையது, எனக்கு வலிக்குது, இது போல் எண்ணங்கள் கூட துறவு முழுமையான துறவு நிலை கிடையாது இந்த இடத்துல. முழுமையான துறவு நிலை அப்படின்னு சொல்ல போனால், இந்த உடம்புக்கு எது நடந்தாலும் அது பாட்டுக்கு உடம்பு பார்த்துக்கிட்டோம், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், வலிச்சா கூட உடம்புக்கு தான் வலிக்குது, எனக்கு வலிக்கலை, அது போல் சிந்தனை. அப்போ எனக்குன்ற எண்ணம் கூட நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இங்கே சொல்ல வரேன் இந்த இடத்துல. பட் அந்த முழுமையான துறவு நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இந்த இடத்துல. இந்த முழுமை பெற்றவர்களுக்கு இந்த இடத்துல உடம்புல ஏதாவது ஒரு வலிச்சா கூட சரி, இந்த இடத்துல அவர்களுக்கு அதனால் பாதிக்க விட அமைதியாக அவங்க பாட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. அதுதான் முற்றும் துறந்த துறவு நிலை. அதுக்கு தான் நம்ம தலைப்பில் கொடுத்துருப்போம் ஒரு பொருளாக, இது அனைத்தையும் விட்டு விலகி இருக்கின்ற தவநிலை. தவம்னா உன்னை கடைபிடிக்கிறது தொடர்ந்து. விலகி இருக்கிறத யார் ஒருத்தர் கரெக்டாக கடைபிடிக்கிறாரோ அதுதான் இங்கு துறவு. இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரி, எதனாலும் பாதிக்கப்படாத நிலை, இதுதான் முழுமையான துறவு என்று சொல்லப்படுவது. இதை முதலடியில் இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி, இது முதலடியில் சொல்கிறார். திருமந்திரத்தில் பல பாடல்களில் இது போல் சொல்லுவார். இறப்பை தான் முதல்ல சொல்லுவார், பிறப்பை தான் ரெண்டாவது சொல்லுவார். ஆனால் உலக ரீதியாக நம்ம பார்த்தோம்னா பிறப்பு என்பது தான் முதல்ல வருது, இரண்டாவது தான் இறப்பு என்ற ஒன்றே வரும். ஆனால் இவர் பார்த்தோம்னா பல பாடல்களில் நீங்கள், நான் 6வது தந்திரம் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம மேக்ஸிமம். ஆரம்ப காலத்தில் இருக்க பல பாடல்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பாடலாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இறப்பைத்தான் முதல்ல குறிப்பிடுவார், ரெண்டாவது தான் பிறப்பையே சுட்டி காட்டுவார். இறப்பும் பிறப்பும் வார்த்தைகள் வேறு வேறு கூட இருக்கலாம் பல பாடல்களில், பட் இறப்பை முதல்ல சொல்லிடுவார் இந்த இடத்துல. ஏன் இறப்பை முதல்ல சொல்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் இறப்பு என்பதை நம்ம முடிவாக பார்க்குறோம் இந்த இடத்துல இல்லையா. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இறப்பு என்ற ஒன்று இல்லை. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அப்போ நமமும் பார்த்தோம்னா இந்த இடத்துல மாயை இல்லாமல் நாமும் பார்த்தோம் என்றால் இறைவன் தான். அப்போ நாமும் இந்த இடத்துல ஆதியும் அல்ல அந்தமும் இல்லாதவர்கள் தான் இந்த இடத்துல. ஆசை என்ற ஒன்று மாயை காரணமாக தான் இந்த இடத்துல நிற்கிறோம் இப்போ. அப்போ நம்ம எப்போ பிறந்தோம் நம்ம அப்படின்னு கேட்டால், நமக்கு ஆரம்பம் என்ற ஒன்றே கிடையாது இந்த இடத்துல. அப்போ நமக்கு எது ஆரம்பம் என்று பார்த்தால், ஆரம்பம் இல்லாத நிலையில் நம்ம இருக்கோம் இல்லையா. தானே இறைவன் என்ற நிலையில் நம்ம ஒரு பெரிய ஜோதி, ஒரு சக்தி, எப்படி வேணால் வச்சுக்கலாம், இறைவன் அசையா சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் இருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம் இல்லையா, அதுதான் முதல் இறப்பே இந்த இடத்துல. ஏனென்றால் தானே இறைவன் என்ற நிலையிலிருந்து இறந்து மனிதன் என்ற நிலைக்கு வந்திருக்கோம், இல்லை உயிர்கள் என்ற நிலைக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல. அப்படி புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல இல்லையா. பிறப்பு என்பது இரண்டாவது. இறைவன் என்ற நிலையிலிருந்து மனிதன் பிறந்திருக்கின்றான், மனிதனாக உருவாகி விட்டான் அப்படின்ற நிலை ஒன்று. ஆனால் அதற்கு முன்பாக என்ன இருக்கு, தானே இறைவன் என்ற நிலை முற்று பெற்ற நிலைக்கு அப்புறம் தான் பிறப்பு என்ற நிலை வந்திருக்கு இல்லையா. அதனால தான் அவர் எல்லா பாடல்களையும் என்ன சொல்லுவார், முதல்ல இறப்பு இல்லை முடிவும் அப்படின்னு ஆரம்பிப்பார் இந்த இடத்துல. முடிவும் ஆரம்பமும் அப்படின்னு ஆரம்பிப்பார் இந்த இடத்துல. அதனால தான் இறப்பை இதில் முதல்ல சொல்கிறார். இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி அப்படின்றார். இரண்டு விதமான தன்மைகள் இருமை அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இறப்பு என்ற ஒன்று இருக்கின்றது, பிறப்பு என்ற ஒன்று இருக்கின்றது. இரண்டுமே மாயை தான், இருமை அப்படிங்கிறார். இருமை, இரண்டு விதமான மை, தமிழுடைய சிறப்பு. மைனா என்ன, கருமை, இருள், அதுவே மாயை தான் இந்த இடத்துல.
இல்லையா? ஏன்னா நம்ம எப்போ இறைவன்ட்டு பிரிஞ்சிட்டோம்னு சிந்திக்கிறதே மாயதான். நாமெல்லாம் இறைவனாகத்தான் இருக்கின்றோம், அறியாமையில் இருக்கிறோம் இந்த இடத்துல. இதை நீங்கி அப்படிங்கிறாரு, இதை நீக்கணும் இந்த இடத்துல முதல்ல. அதான் முதலடியில் சொல்கிறாரு, நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த மொத்த பாடலையும் சொல்ல. ஒரு 10 பாடல்கள் இருக்குது, எல்லா பாடல்லையும் சொல்ல வராது. 2வது அடியில் துறக்கும் தவம் கண்ட சோதி பிரானை அப்படிங்கிறாரு. துறக்கும் அப்படிங்கிறாரு. துறக்கும்னா இந்த இடத்துல துரத்தல். இந்த இடத்துல இன்றைக்கி எதையெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோமோ இதெல்லாம் துறக்கிறது. உதாரணத்துக்கு வலி சொன்னேன் இல்லைங்களா? ஒரு வலி வந்தால் கூட இன்றைக்கி ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அதையும் துறக்க வேண்டும் இந்த இடத்துல. பற்று, பந்தம், பாசம் எல்லாத்தையும் துறக்கணும் இந்த இடத்துல. அதற்கு முன்பாக இறப்பு பிறப்பு என்ற அந்த சிந்தனை, அந்த இது கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீக்கணும் இந்த இடத்துல. அப்படி நீக்கிய தவம் கண்ட சோதி பிராணி அப்படிங்கிறார். ஸோ இந்த இடத்துல இறைவன் எந்த நிலையில் இருக்காரு? அந்த நிலையில தான் இருக்காரு இந்த இடத்துல. எது ஜோதி பிரானா இருக்காரு இந்த இடத்துல. ஆனால் தவம் கண்ட சோதி பிரானை அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ யார் ஒருவர் இந்த துறந்த நிலையில் தவத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் காண்கின்ற சோதி பிரான். இறைவன் அப்படிதான் இருக்காரு இந்த இடத்துல. அவருக்கு இறப்பு பிறப்பு கிடையாது, மாயை எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய ஜோதியாக நிற்கிறாரு. அவரை சென்று அடைய வேண்டும் என்றால் நாமும் அவராகவே மாற வேண்டும் இந்த இடத்துல. இல்லையா? ஒரு நல்ல பாத்திரத்தில் பால் இருக்குன்னா இன்னொரு நல்ல பாத்திரத்தில் பால் இருந்தால் தான் கொண்டு போய் ஊற்றுவோம், எல்லாம் ஊற்ற மாட்டோம். அதுபோல் அவங்க ஒரு நல்ல பாத்திரமாக இறைவன் இருக்கார் இந்த இடத்துல. நாமும் நல்ல பாத்திரம் மாற்ற தான் அவரோட போய் கலக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் திறக்கணும். இந்த இடத்துல இது எனக்கு வேணாம், இதெல்லாம் அழுக்குன்னு திறக்கணும். அப்படி திறந்துட்டோம்னா தவம்ன்றது கடைபிடிக்கிறது இந்த இடத்துல. யார் ஒருத்தர் அதை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவர்கள் அந்த இறைவனை பார்க்கலாம் என்பதுதான் 2வது அடியிலே சுட்டி கேட்டார். எப்படி பார்க்கறதுன்றதெல்லாம் பின்னாடி சொல்லுவார் இந்த இடத்துல. இந்த 10 பாடல்களை சொல்லிவிடுவார். அடுத்ததில் அது என்ன செய்யணுன்றது இந்த பாடல் 3வது அடியிலேருந்தே ஆரம்பிக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, மறப்பு இளராய் நித்தம் வாய் மொழிவார்க்கு அப்படிங்கிறார். மறப்பு இளராய் அப்படிங்கிறார். இப்போ நம்மளாம் மறந்து வரோம். இறைவன் இருக்காருன்னு நம்புகிறோம், சாமி கும்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால் இல்லை, மறந்து போயிடுறோம். சாமி கும்பிடும்போது மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன் சொந்த வேலையை செய்யும் பொழுதோ, அலுவல் வேலைக்கு வேறு ஏதாவது பார்க்கும் பொழுதோ, டிவி பார்க்கும்போது எல்லா நேரமும் மறந்து போகிறோம் இந்த இடத்துல. ஆனால் மறப்பு என்பது இளராய் அப்படிங்கிறாரு. மறக்கிறது என்பது இல்லாதவர்களாக நித்தம் வாய்மொழிவார்க்கு அப்படிங்கிறார். நித்தம்னா எப்போதும், சதாசர்வகாலம் 24 மணி நேரமே இந்த இடத்துல வாய்மொழிவார்க்கு. இந்த வாய்மொழிவார்க்கு அப்படின்னு சொல்லப்படுறது நேரடியாக நம்ம பொருள் பார்த்தோம்னா வாயால் மொழிதல். மொழிதல்னா பேசுறது. இந்த இடத்துல வாயில் பேசும்போதெல்லாம் இறை சிந்தனையை வைத்து கொண்டே பேசுதல் என்பது நேரடியாக ஒரு பொருளாக இங்கே இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் அதற்கு உள்ளே கூட இன்னொரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பேசுறது என்பது வாயால் பேசுறது மட்டுமல்ல, உடல் அங்கு அசைவுகளால் பேசுதல் என்பது கூட உண்டு இந்த இடத்துல. இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கிராமங்களில் இருக்கக்கூடிய பேச்சுக்கள் இந்த இடத்துல இல்லையா? வாய்க்கால், கால்வாய்னா அந்த நீர்நிலைகள் விவசாயங்களுக்கு பாய்ச்சுவாங்க இந்த இடத்துல. ஏன் அந்த வார்த்தை வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை பிரித்து பாருங்க. வாய், கால். வாய், அப்புறம் என்ன இருக்கு? கால். கால்னா நம்ம நடக்கிறது, நடக்கக்கூடிய ஒரு உறுப்பு கால் இந்த இடத்துல. ஏன் அந்த ஒரு பேரை வச்சாங்க? இன்னொரு இடத்துல பாருங்க, கால்வாய்ன்னு வச்சிருப்பாங்க. கால் முதல்ல கால் வரும், 2வது வாயின்னு வரும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா நீர்நிலைகளுடைய பெயர்களாக இதை வைத்திருக்கிறார்கள். ஏன் அதை பேர் வச்சிருக்காங்கன்னா, முகப்பு பகுதி பெரியதாக இருக்கும். ஒரு அணையிலேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கல. ஒரு ஏரியிலேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்குவோம். தண்ணி வர்ற இடம் ஒரே ஒரு இடமா இருக்கும். ஒரே ஒரு இடத்துல இருந்து பகுதி பகுதியாக பிரிந்து சென்றால், இந்த பக்கம் விவசாயத்துக்கு கொஞ்சம் தண்ணி, இந்த பக்கம் விவசாய தண்ணி, 4 திசைக்கும் தண்ணி அது பாட்டுக்கு ஒரு பகுதியிலேருந்து பிரிஞ்சு 4 பக்கம் தண்ணி பரவுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ அதற்கு பேர் வாய்க்கால் என்று சொல்லுவார்கள். பெருசாக தண்ணி வர்ற இடம், ஆனால் பிரியுது 4 இப்போ காலுன்னா மேலே பகுதி ஒன்று, வாய் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? கை 2 பிரியுது, அதுக்கு கீழே கால் 2 பிரியுது, காலில் 5 விரல் பிரியுது இல்லையா? ஸோ பிரிஞ்சுக்கிட்டே போகுது இந்த இடத்துல. உடம்புலேருந்து காலாக 2, காலில் இருந்து 4, 10 விரல்கள் 10 பிரியுது. அப்போ தண்ணி என்ன செய்யுது? ஒரே ஒரு பகுதியில் இருந்தது 10 இடங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுனால அதுக்கு வாய்க்கால்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. கால்வாய்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்குவோம், இல்லை சிறு சிறு நீர்நிலைகள்லேருந்து தண்ணி தேங்கி நின்று உபரி நீராக சென்று பல இடங்கள்லேருந்து சேர்ந்து ஒரு இடத்தில் சென்று சேர்தல் இந்த இடத்துல.
சின்ன சின்னதாக வரும் பல இடங்கள்லேருந்து தண்ணி, இல்லையா? தண்ணியெல்லாம் மழை பெஞ்சுன்னா பல இடங்களில் தண்ணி சேர்ந்து கடைசியில் ஒரு இடத்துல போய் சேரும். அந்த இடத்துல தண்ணி சேர்ற இடத்த குளம், ஏரி, குட்டை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த தண்ணி போகிற பகுதி என்ன சொல்லுவாங்க? கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. தண்ணி போகிற பகுதி ஏன் அது சிறு சிறிதாக பிரிஞ்சு வருதான், நேராக போய் ஒரே இடத்துல சேருதான் இந்த இடத்துல. ஸோ அதை கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வாய்க்கால் என்பதும் கால்வாய் என்பதும் வேறு வேறு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பெயர்கள். இன்று அதுபோல் பல பெயர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அழிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஏன்னா நீர்நிலைகளே பாதி இடங்களே இல்லாமல் போச்சு, மனிதன் அழித்து விட்டான் தன்னுடைய சுயநலத்திற்காக. ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அப்போ தான் இப்போ இந்த வார்த்தையை புரிஞ்சிக்க முடியும், வாய்மொழிவாக இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ வாய் என்று சொல்லப்படுவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடம். எப்படி தண்ணி ஓப்பனிங் வர்ற இடத்துலேருந்து வர மாதிரி நம்மளுடைய உணர்வுகளையோ இல்லை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா வாயை தான் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். ஆனால் வாய் மட்டும் அல்ல, அதிலிருந்து சிறு சிறு பதிப்புகளாக கை அசைவுகளையும் பயன்படுத்துகிறோம், கண் அசைவுகளிலிருந்தும் தன்னுடைய உணர்வுகளை பயன்படுத்துகின்றோம், இல்லையா? பொறுமையாக பல இடத்துல பார்ப்போம், தலையை மட்டும் ஆட்டிங்கவான்னு கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு குழந்தையுடைய அங்க அசைவுகளை வச்சு அம்மாவுக்கு தெரியும் அவள் என்ன சொல்ல வரா, அவள் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியும். என்ன குழந்தை வாயை திறந்தா சொல்லிச்சு என்ன வேணும்னு சொல்லிட்டு இல்லையே, அது சும்மா சினுங்குனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மா அவள் சினுங்குது, அதுக்கு இது வேணும் போலன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கும் தாய், இல்லையா? ஸோ அதுபோல் இந்த இடத்துல வாய் மொழிவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது உடம்பில் இருக்கக்கூடிய அங்க அசைவுகளால் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அங்கமும் சரி, இந்த இடத்துல ஒரு முடி கூட சரி, மயிர்கூச்செறிதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் இந்த இடத்துல இறைவனை சிந்தித்து கொண்டே இருத்தல் இந்த இடத்துல அதான் வாய் மொழிவாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் தான் திறந்துட்டோமே இந்த இடத்துல, துறப்பதற்கு என்று ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. மனம், சிந்தனை, என்னென்னலாம் இருக்கோ எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு மனிதன் திறந்துக்கிட்டே இருந்தான்னா அவங்ககிட்ட எண்ணங்களே இல்லை, இல்லையா? அப்போ அவங்க இடத்துல வெற்றி இடமா இருக்கும். வெற்றி இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல இறைவன் மட்டும்தான் இருப்பார். கெட்டதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து விலக்கிட்டோன்னா தானாக அந்த இடம் சுத்தமாயிடும். கெட்டதெல்லாம் நான் விலக்கிட்டேன், சுத்தமே நீ இப்போ உள்ளவன் நம்ம கூப்பிட வேண்டாம், இல்லையா? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசை, பற்று, என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம திறந்துட்டோன்னா அந்த வெற்றிடத்துல தானாகவே இறைவன், சுத்தம் என்பது தானாகவே வந்து போல இறைவன் தானாகவே வந்துடுவார் இந்த இடத்துல. ஸோ இதான் இந்த இடத்துல மரப்பு இளராய் நித்தம் வாய்மொழிவா இருக்கு. இறைவனை சதாசர காலம் சிந்தித்து கொண்டே இருப்பவர்களுக்கு அறப்பதி காட்டும் அமரர் பிரானே அப்படிங்கிறார். அறப்பதி அப்படிங்கிறார். அறம்னா என்ன தெரியும் எல்லாருக்கும், தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அறப்பதி அப்படிங்கிறாரு. பதினா யாரு? பதினா இடம்னு பொருள் இருக்கு, இறைவனும் பொருள் இருக்கு. அப்போ அறப்பதி அப்படின்னா அறத்தின் வழியாக இருக்கக்கூடிய இல்லை அறத்தின் உருவமாக இருக்கக்கூடிய, தர்மத்தின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் சிவபெருமான் அவர் காட்டும் அமரர் பிரானே அப்படிங்கிறார். அப்போ அந்த இறைவன் என்ன பண்ணுறாராம்? காட்டி அருளுகின்றாராம். யார? அந்த 2வது அடியில் சோதி பிரானேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இறைவனை வந்து இவர் காட்டி அருள்றாராம் இந்த இடத்துல. அமரர் பிரானே தெரியும், அமரர்னா தேவர்கள், இந்த இறப்பில்லா நிலையை பெற்றவர்கள் அமரர்கள். தேவர்கள் கூட பிறப்பாங்க, பட் அமரர்கள் என்பவர்கள் வேறு. இறப்பில்லா நிலையை பெற்றவர்களுடைய தலைவன், பிரான தலைவன், அந்த இறைவன் வந்து காட்டுறாராம். இந்த அறப்பதி அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ அந்த அறத்தின்படி நடப்பவர் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்குள்ள, அவர் அறத்தின்படி நடக்கிறாரு, தர்மத்தின்படி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தர்மத்தின் உருவமாகவே நிற்கக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னு பொருள். இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அசுத்தத்தை நீக்கினால் சுத்தம் தானாகவே வந்துவிடும், நம்ம வர வேண்டிக்கணும்னு நம்ம வான்னு சொல்ல வேண்டியதில்லைன்னு சொன்னோம் இல்லையா. அது போலவே இறைவனுக்கு என்ற ஒரு தர்மம் இருக்குது. நீ இதை செஞ்சின்னா தானாக இது நடந்துரும்னு இறைவன் ஒரு தர்மத்தை வகுத்து வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ அந்த தர்மம் என்ன இந்த இடத்துல அப்படின்னா நம்ம கடைபிடிக்கிறதா இந்த இடத்துல. துறவுக்கு என்னென்னலாம் நம்ம விளக்கணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம விலக்கி வச்சாலே போதும் இந்த இடத்துல. அப்போ அந்த விளக்குதல் என்றதன் தர்மம் என்ன இந்த இடத்துல? இறைவனை நேரடியாக பார்க்கலாம், சோதி பிரானாக பார்க்கலாம் என்பதை நான் 4ஆவதுல கருத்தாக சொல்கிறேன். இறைவனை காட்டுவார் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இங்கே இறப்பு என்று ஒன்று இருக்கின்றது, பிறப்பு என்று ஒன்று இருக்கின்றது. 2 விதமான மாயைகள், இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாயைகள் அனைத்தையும் நீக்கி ஒருவர் துறந்த நிலையில் அதை ஒரு தவம் போல் யார் ஒருவர் கடைபிடித்து வருகின்றாரோ அவர்களுக்கு அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் தரிசனம் கொடுப்பார், அவர்கள் காணலாம். அவர்கள் காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சதாசர்வகாலமும் அனைத்தையும் துறந்த நிலையில் இறைவனை மட்டுமே சதாசர்வகாலம் சிந்தித்து கொண்டே இருப்பவர்களுக்கு, எண்ணத்தினால் மட்டுமல்ல,
எண்ணம் உடல் என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தினாலும் அந்த இறைவனை பற்றிய சிந்தனை யார் ஒருவர்களுக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு இறைவன் தர்மத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை காண்பிப்பார். இதான் அந்த பாடலுடைய பொருள்.